நாட்டு தொழிலை பொறுத்தளவுக்கு இந்த திருவிழாநாடு ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமே எங்கள் தாத்தா முன்னோர்கள் வாடிக்கையாளர்கள் எங்கள்கிட்ட தான் வாங்கணும், உங்கள்கிட்ட வாங்கினா அந்த வெடி நல்லா இருக்கும்னு எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை. தீபாவளியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓலை வெடி ஃபேமஸ். வானவெடிங்கிறது அந்த நாட்டு வெடியோட பேர் வானவெடி தான். ஆடி மாதம் நாங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இது சிவகாசியோட ஃபேன்சி இருக்குது, நிறைய தாங்கியிருக்கு, நிறைய இழப்புகள் கஷ்டங்கள் பாகுபாடு இல்லாமல் எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதனால தான் நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை வர அக்டோபர் 20ஆம் தேதி கொண்டாட எல்லாரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பண்டிகையில் புத்தாடைகள் அணிந்து பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை வான வேடிக்கைகள் பட்டாசுகள் போன்றவற்றையெல்லாம் வெடித்து ரொம்பவே மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பல வகையான வெடிகளை நாம் வாங்கி வெடித்தாலும் உள்ளூரில் தயாரிக்கப்படும் நாட்டு வெடிகளுக்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நாட்டு வெடிகள் பார்த்திங்கன்னா விலை குறைவாக உள்ளூர்லேயே கிடைக்கும். ஒரு சிறிய வெடியை எடுத்து அதை முழுவதும் பேப்பரால் சுற்றி இந்த வெடிகள் தயாரிக்கப்படுது. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள டெல்டா பகுதியான திருவலங்காடும் என்னும் ஊரில் பாலமுருகன் என்பவர் 4 தலைமுறைகளாக வான வெடிகளை தயார் செய்து விற்பனை செய்து வருகிறார். வணக்கம், என் பேர் பாலமுருகன். மயிலாடுதுறை மாவட்டம் திருவலங்காடுங்கிற கிராமத்தில் நாட்டு வெடி கடை தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். முன்னோர்கள் எனது தாத்தா, அதுக்கு பிறகு எனது அப்பா, அடுத்தது எனது சித்தப்பா, அடுத்தது எங்கள் அண்ணன், அடுத்தது நான், அடுத்து என்னோடய சித்தப்பார் பையன், எல்லோரும் சேர்ந்து ஒரே தொழில் அந்த கிராமத்தில் செய்து. இந்த நாட்டு தொழிலை பொறுத்தளவுக்கு இந்த வெடிகள் இதே போல் வலங்கிமானில் இருக்குது, மற்ற ஊர்களில் இருந்தாலும் இந்த திருவிழாநாடு ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமே எங்கள் தாத்தா முன்னோர்கள், அடுத்தது எங்கள் அப்பா முன்னோர்கள்லாம் செய்தனால அந்த தொழில் நாங்களும் பல இடர்பாடுகளுக்கு நடுவில் இதை செய்துக்கிட்டு இருக்கோம். இந்த தொழிலை விடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி மக்களோட ஆதரவு, அதிகாரிகளோட ஒத்துழைப்பு எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கத்தோடு இந்த தொழில் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணமே எல்லாரோட அரவணைப்பு தான். தொழிலாளர்கள் எங்களோட இருந்து எங்களுக்காக இருந்து ஒத்துழைப்பு கொடுக்குறது, வாடிக்கையாளர்கள் எங்கள்கிட்ட தான் வாங்கணும், உங்கள்கிட்ட வாங்கினா அந்த வெடி நல்லா இருக்கும்னு எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை. அதை நாங்களும் காப்பாற்றிக்கிறதுனால தான் இந்த வெடியை சிறப்பான முறையில் செய்து இந்த வெடியில் வாங்கினா நல்லா இருக்குங்கிறனால தான் மக்களும் வராங்க. நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். தீபாவளியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஓலை வெடி ஃபேமஸ். அதுதான் பாரம்பரியமான வெடி, அது செஞ்சு கொடுப்போம். அடுத்தது நாட்டு வெடிகள்ங்கிறது சின்ன சின்ன வெடிகள் இருக்கும், பேப்பர் சுற்றி பசங்கள் வெடிக்கும். அதுபோல் வெடிகள் இருக்குது. ஒரு வெடி 2 ரூபாயில் இருக்குது, 5 ரூபாயில் இருக்குது, 10 ரூபாயில் இருக்குது. அப்புறம் பெரியவங்க கொளுத்துற மாதிரி 15 ரூபா, அடுத்தது 40 ரூபாயில் இருக்குது. இது வந்து பேப்பர் சுற்றுறது. அடுத்தது சுற்றி இருக்கிற வெடி வந்து 60 ரூபாயில் இருக்குது, 50 ரூபாயில் இருக்குது, 150 ரூபாயில் இருக்குது, 250 ரூபாயில் இருக்குது. அப்புறம் மாப்பிள்ளை வெடின்னு சொல்லுவாங்க. வெறும் பெருசாக பந்தாவாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் வெடி சுமாராக தான் இருக்கும். ஆனால் வெடிச்சதுன்னா பெருசாக பேப்பர் பறக்கும். அது மாப்பிள்ளை வெடின்னு அதுக்கு ஒரு பேர் ஒன்று உண்டு. அது மாப்பிள்ளை அந்த ஊருக்கு வரும்போது பந்தாவாக வரணுங்கிறதுக்காக அது பேர் வெடி, மாப்பிள்ளை வெடின்னு. அது ஆனால் பேப்பர் வெடின்னு பேர், மக்கள் வச்சுக்கிட்ட பேர் மாப்பிள்ளை வெடின்னு சொல்லுவாங்க. அதை வெடித்தோன்னே பெருசாக பந்தாவாக வெடித்தோன்னே பேப்பர் பறக்கும், எல்லோரும் கை தட்டுவாங்க. அந்த வெடி எங்கள்கிட்ட இருக்குது. அது வந்து ஒரு வெடி ஒரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸானது எங்கள்கிட்ட எல்லாம். அப்புறம் அந்த கோயில் திருவிழா மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு அதுக்கு தகுந்தாற் போல் உள்ள வெடிகளும் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த பூத்தோரணங்கிறது சாஸ்திரத்துக்கு அம்மன் சாமிகள் வரும்போது அது கொளுத்துவோம். அப்புறம் அதுக்கு தேவையான புதவனங்கள், அதிர்வேட்டுங்கிறது சாமிக்காக உள்ளது, சிவனுக்காக உள்ளது, மற்ற ஐயனார் மற்ற சாமிகளுக்காக அதிர்வேட்டு போடணும்னு சொல்லுவாங்க, அந்த வெடி செய்வோம். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிவகாசியில் நாங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு அங்கே இருக்கிற கொஞ்சம் ஃபேன்ஸிலாம் வாங்கி மக்களோட விருப்பத்துக்கு ஏற்ப கொஞ்சம் நிறையா ஃபேன்ஸியாக செஞ்சு மக்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வெடி வெடிப்போம். வானவெடிங்கிறது அந்த நாட்டு வெடியோட பேர் வானவெடி தான். வானத்தில் போய் இந்த ராக்கெட் போது பாருங்கள், அது வெடிக்கிறதுனால வானவெடி அந்த காலத்தில் இருக்குது, அதே பேரை வச்சுருக்கோம். வானவெடிங்கிறது அந்த ராக்கெட் விட்டுறது தான் அப்போ. ஆனால் எங்கள் தாத்தாலாம் அந்த வானவெடிங்கிறத செஞ்சாங்க. உடனே திருவாவடுதுறை ஆதீனம் வந்து எங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ எங்கள் தாத்தா வந்து 3 ஊர் போட்டி, திருவாவடுதுறை, திருவிடைமருதூர், சுவாமிமலை 3 ஊர் போட்டியில் எங்கள் தாத்தா வந்து போட்டியில் வந்து ஒரு அவுட்டில் அந்த மேலே போய் வெடிக்குது பாருங்க, இப்போ வானவெடின்னு சொல்கிறாங்களா, அப்போ அதுக்கு பேர் அவுட்டு தான் வானவெடின்னு சொல்லுவாங்க. அந்த அவுட்டில் வந்து புறாவை உள்ளே வச்சு மேலே போய் வெடிச்சு வைத்து இந்த புறா உயிரோட வரணும், அதுதான் போட்டி. அவங்க 2 பேரும் வெற்றி பெறல. எங்கள் தாத்தா வந்து இந்த புறாவை உள்ளே வச்சு மேலே போய் வெடித்து இந்த புறா வெளில பறந்துட்டு அதில் வெற்றி பெற்று அவருக்கு மோதிரம் போட்டார் சன்னிதானம். எல்லாரும் வெடியை வச்சு கொடுத்துறாங்க, உயிரை வச்சு உயிரோட வந்தாதுன்னா அது ஃபேமஸ். அதான் உயிரை வச்சு கொண்டாந்து பறக்க வச்சார். அப்போ நான் சின்னோண்டு குழந்தை, ஒரு 5-6 வயசு இருக்கும். அப்போ எனக்கு நல்லா விபரம் தெரிஞ்சுது. நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், வெடிச்சோன்னே புறா பறந்து வந்தது. அப்போ ரொம்ப ஃபேமஸ், அது ரொம்ப பாராட்டினாங்க. அப்போ எனக்கு நல்லா நினைவு இருக்குது.
சேஃப்டி அதுக்கு கவர்மெண்ட்டில் என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன செய்யணுங்கிறத எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தண்ணி தொட்டி, அப்புறம் அதுக்கு தேவையான அந்த ஃபயர் குட்ஸ் அது 4 வைக்கணுன்ட்ருக்காங்க. அது அப்புறம் மேட்டு போடணும்பாங்க. மேட்டு சில நிறைய ப்ராசஸிங் இருக்குது. முன்னாடி மாதிரிலாம் இப்போல்லாம் தொழில் ரொம்ப சிரமப்பட்டு செய்யணும். லேபர் ஆஃபீஸர் வந்து பார்ப்பாங்க அடிக்கடி. முன்னாடிலாம் இதெல்லாம் கிடையாது. இப்போ தான் நாமஸ்பிட் நிறையா கொண்டாந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் நாங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இந்த கால சூழ்நிலை எங்களுக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு, அதனால் செய்ய முடியாமல் போயிட்டு ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் தான் இந்த தொழிலை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இப்போ இனிமேல் தான் நாங்கள் இந்த ஒரு இதனால தான் அந்த வெடியை செய்ய ஆரம்பிச்சோம். இதுக்கு வந்து நாங்கள் 4 பேர் 5 பேர் தான் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே தேவையில்லை. அது நாட்டு வெடிங்கிறனால 5 பேர் போதும், 4 பேர் போதும். அங்கே வந்து எல்லா வெடியுமே இருக்கும். இது சிவகாசியோட ஃபேன்சி இருக்குது. அப்புறம் வந்து இங்கே இதுக்குள்ளே தேவையான அந்த மக்கள் வாங்குகிற அந்த பேப்பர் வெடிகள், மற்ற ஓலை வெடிகள், இந்த லட்சுமி வெடிகள், இது எல்லா வெடிகளும் அங்கே இருக்கும் கடையில். இங்கே தயாரிக்கிற இடத்துல இது மட்டும் தான் நாங்கள் செய்வோம். நிறைய தாங்கியிருக்கு. நிறைய இழப்புகள், கஷ்டங்கள், தொல்லை, துன்பங்கள் எல்லாத்தையும் தாங்கியிருக்கு. பாகுபாடு இல்லாமல் எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதனால தான் நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணவர் வந்து என்னோடய நண்பர். இந்த வெடி தொழிலுக்காக எங்கள் அண்ணன் எனக்கு கடையை கொடுத்து இதை பார்த்துக்கன்னு சொல்லி எனக்காக தொழிலை காமிச்சு விட்டு போயிட்டாப்புல. அதுக்கப்புறமா இந்த ஃபேன்சியை கொண்டு வந்து இறக்கிறதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தவர் மயிலாடுதுறையை சார்ந்த சுப்ராஜுங்கிறவர் தான். நான் யாரையும் மறக்கக்கூடாது. உதவிகள் நிறையா.